ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும். கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு பசுமை தீர்ப்பாயம் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அகற்றும் செலவினை கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் வசூலியுங்கள் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ் வணக்கம். கேரள அரசிற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அளித்த உத்தரவு பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சுரேஷ். மண்டல புற்றுநோய் மையத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அபாயகரமான மருத்துவ கழிவுகள் நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர் நடுக்கல்லூர் பகுதிகளில் கொட்டப்பட்டு வந்தன. இது சம்பந்தமாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு தமிழக அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் சென்னையில் இருக்கக்கூடிய தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் கேரள விவகாரம் தொடர்பான வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்படக்கூடிய விவகாரம் என்பது சுட்டிக்காட்டப்பட்டது. இதையடுத்து கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த தீர்ப்பாயம் கேரள மருத்துவ கழிவுகளை முறைப்படி அகற்றுவதற்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ளாமல் ஏன் மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேரள அரசுக்கு தீர்ப்பாயம் எழுப்பியது. அது மட்டுமல்லாமல் இந்த கேரளாவிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய அந்த மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்குரிய செலவு தொகையை கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வசூலிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கேரளாவில் மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கு என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன, அங்குள்ள மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி கேரள அரசுக்கு உத்தரவிட்ட தீர்ப்பாயம் இந்த வழக்கில் அடுத்த விசாரணையின் போது கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர் அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும்.